ஹாய் ஹலோ வெல்கம் டு குணாஸ் டெக். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா, ஒரு நார்மல் ஃபோட்டோ கிளாரிட்டி இல்லாத ஃபோட்டோவை எப்படி டிஎஸ்எல்ஆர் கேமராவில் எடுத்த ஃபோட்டோ மாதிரி மாற்றுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். வாங்க இன்றைக்கான வீடியோ கூட போகலாம். இன்னைக்கு நம்ம 2 வெப்சைட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து கேமரா ஃபோட்டோவை எப்படி மாற்றுறது தான் பார்க்க போகிறோம். முதல்ல உங்கள் குரோம் ஃபோனும் என்னென்னா நீங்கள் பிசியோ இந்த வெப்சைட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு நான் மொபைல் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மொபைலில் குரோம் ப்ரௌசர் போய் ஸ்னாப் என்ஹான்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே 2வது வெப்சைட் வரும், ஏஐ ஃபோட்டோ என்ஹான்சர் அப்ஸ்கேலர்னு வரும். அந்த வெப்சைட்குள்ளே போயிருக்காங்க. அந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா அப்லோட் இமேஜ்னு காட்டும். அப்லோட் இமேஜ் கொடுத்து நீங்கள் எந்த ஃபோட்டோவை டிஎஸ்எல்ஆர் கேமரா ஃபோட்டோவாக மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அது ப்ராசஸ் ஆகும். இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் டு 20 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். பேஸ்ட் ஆன் நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோவோட சைஸோ எந்த கிளாரிட்டி நீங்கள் அப்லோட் பண்ண அதை பொறுத்து. நீங்கள் பாருங்கள், பிஃபோர்னு இப்படி இருந்த ஃபோட்டோ இப்படி மாற்றிருக்கு, நல்லாவே தெரியுது டிஃப்ரென்ஸு. இதை நம்ம டவுன்லோட் பண்ணோம்னா அந்த ஃபோட்டோவை நீங்கள் பாருங்கள், இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்தா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். இல்லை எனக்கு இது வந்து 2x தான் கிளாரிட்டியில் தான் டவுன்லோட் ஆகும். உங்களுக்கு 4x உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ப்ரீமியம் வெர்ஷன் தான் போய் ஆகணும். நம்மளுக்கு 2x போதும். இன்னொரு வெப்சைட் நம்ம பார்க்க போகிறோம், அது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். அந்த வெப்சைட் நேம் வந்து கோட்ஃபார்மர்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் வர அகின் ஃபேஸ்னு ஒரு ஃபர்ஸ்ட் வெப்சைட் வரும், கோட்ஃபார்மர்னு. அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனோன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே ட்ராப் இமேஜை கிளிக் அப்லோட்னு இருக்கும். அது கிளிக் பண்ணி உங்கள் இமேஜ் எந்த இமேஜை நீங்கள் டிஎஸ்எல்ஆராக மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ, கிளாரிட்டி இமேஜாக மாற்றணுங்களோ அந்த இமேஜ் அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் வந்து டிராஃபிக்கை பொறுத்து தான் ஒர்க் ஆகும். இப்போ டிராஃபிக் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட் வந்து ஒர்க் ஆகாது. ஐ மீன் நீங்கள் அப்படி ஒர்க் ஆகலைன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு மறுபடியும் அப்லோட் பண்ணுங்கள், ஒர்க் ஆகும். இங்கே பாருங்கள், ப்ரீ ஃபேஸ் ஐலைன் இருக்குது. இந்த இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்காங்க, என்னென்னா அன்செக் பண்ணிக்கோங்க. ரீஸ்கேலிங்னா அப் டு 4 வரைக்கும் கொடுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த கிளாரிட்டியில் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே கீழே பாருங்கள், 1 வரைக்கும் குவாலிட்டி ஆஃப் இமேஜ் எவ்வளோ வேணும்னா நீங்கள் அந்த ஸ்கேல் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் டவுன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னா கீழே ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள், அவங்களே எக்ஸாம்பிள் இன்புட் கொடுத்துருப்பாங்க, எந்த மாதிரி இமேஜுக்கு எந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இது வைக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. நான் 0.5 வச்சுருக்கேன், 0.7 வச்சுக்கிறேன். 0.7 வச்சுருக்கேன். இப்போ சப்மிட் கொடுக்குறேன். இந்த மாதிரி வார்னிங் காட்டுச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்குன்னு அர்த்தம். இதே வார்னிங் ரெட் கலரில் வந்துச்சுன்னா அப்போ டிராஃபிக் இருக்குன்னு அர்த்தம். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நீங்கள் மறுபடியும் உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம், மறுபடியும் நீங்கள் வந்து சப்மிட் கொடுக்கலாம். இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ், மேக்ஸிமம் 1 மினிட் எடுத்துக்கும். நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோவோட சைஸை பொறுத்து. அண்ட் தென் கிளாரிட்டி நீங்கள் அப்ஸ்கேலிங் இதெல்லாம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ கொடுத்துருங்களோ அதை பொறுத்தும் டைம் எடுத்துக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு கண்டென்ட்டும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த ப்ராசஸிங்னு காட்டுது. இப்போ பாருங்கள், நம்ம இமேஜ் வந்து அப்ஸ்கேல் ஆகி வந்துருச்சு.
நான் வந்து 0.7 கொடுத்தனால இது கொஞ்சம் அனிமேட்டடாக இருக்குது. இப்போ 0.5 நான் கொடுத்துருந்தேன்னா ஒரு ஒரிஜினாலிட்டி இது மாறாமல் எனக்கு வந்திருக்கும். இந்த இமேஜை நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும்னா இங்கே பாருங்கள் ஷேர் ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எனக்கு டவுன்லோட் பண்ணணும்னா பக்கத்துலேயே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் அதை கொடுத்து இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 வெப்சைட் தான் ஒரு நார்மல் ஃபோட்டோவோ குவாலிட்டி இல்லாத ஃபோட்டோவை எப்படி டிஎஸ்எல்ஆர் கேமராவில் கிளியர் ஃபோட்டோவோ டிஎஸ்எல்ஆர் கேமரா எடுத்த ஃபோட்டோவோ மாற்றுறது. இந்த 2 வெப்சைட் நான் யூஸ் பண்ணிருக்கோம். 2மே ஃப்ரீ தான். ஃபஸ்ட் ஒன் வந்து நீங்கள் 4x மாற்றணும்னா நீங்கள் பே பண்ணி ஆகணும். செகண்ட் வெப்சைட் நம்ம பார்த்தது வந்து அது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு வீடியோ வேற ஒரு யூஸ்ஃபுல் கண்டென்ட்டோட அவங்க வந்து மீட் பண்ணேன். Until bye from குணா. Don't forget to subscribe Guna's Tech. Bye. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.